ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. என்னதான் பணத்தை கொட்டி கொட்டி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணாலும் மக்கள் மத்தியில நம்மனால பேரை பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இங்க நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அட நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் நேத்து வெல்லும் தமிழக பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருந்தாங்க, எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்றதுதான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஏற்கனவே திமுக அப்படின்னா விளம்பரத்துக்கு பேர் போன அரசு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 4.5 வருஷத்துல தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னா அதுவே இங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 525 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான். அதாவது நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்க, நாங்க 99% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 100% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. அதுலயே முன்னுக்கு பின்னான முரண் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. மக்கள் மத்தியில நம்ம இடம் பிடிக்கணும். நமக்கு சிறுபான்மையினரோட வாக்குகளும் பெண்களுடைய வாக்குகளும் முக்கியமா தேவை அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி திமுக அரசு செயல்படுதோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா இதை விட்டா வேற வழி இல்ல சாமி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை கைக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பொழைக்க முடியும் அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஆனா பாருங்களேன், இந்த 4.5 வருஷத்துல எதுவுமே செய்யாம கடைசி நேரத்துல பல திட்டங்களை கொண்டு வரதா இருக்கட்டும், பல அரசு நிகழ்ச்சிகளை நடத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில பல பேர் பேசியிருந்தாங்க, பல சாதனை பெண்மணிகள் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க பேசின விஷயங்கள்லாம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அப்பா நீங்க இல்லைன்னா நாங்க இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம்ப்பா, ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி, இந்த காசுக்கு மேல கூவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க பாக்குற எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஒரு 70 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவங்க கீழத்தஞ்சை ஏரியால நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணப்போ கலைஞர் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ அதே மாதிரியே நிறைய மகளிருக்கு நிறைய நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலயும் நிகழ்ச்சிக்கு வந்த பல பேர், உதாரணத்துக்கு சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களுடைய மகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசின விஷயத்த நீங்களே கேட்டீங்க அப்படின்னா என்னடா அது இப்படி இல்லாம பேசிருக்காங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்பட வச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அவங்களுடைய சாதனைகளை பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய உதாரணம். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொண்ணா திமுகவில் இருக்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேன். வடிவேல் காமெடியில் ஒரு டைலாக் சொல்லுவார், கொஞ்சம் ஓவராக தான் போவோம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் சத்யராஜ் அவங்களோட மகள் பேசியிருந்தாங்க, ஒரே ஒரு சேகர் பாபு தான், ஒரே ஒரு சூரியன் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை சத்யராஜ் அவங்க மகள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, நீ சேகர் பாபு மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பதிலாக சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா அங்கே சேகர் பாபு இருக்காங்கப்பா, பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா சேகர் பாபு மாதிரியே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து கேள்வி சொல்லுங்க. இதில் எதிர்கட்சியெல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லும் தமிழ் பெண்கள் கிடையாது, இது வேதனையில் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அது பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் சென்னையில மெரினால தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க 100 நாட்களுக்கு மேல அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. போராட்டம் பண்ண பெண்களை அடிச்சு கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னடா இது, நீங்க பெண்களுக்காக நிகழ்ச்சியும் நடத்துறீங்க, ஆனா அதே மாதிரி நாங்க கோரிக்கையை கேட்கிறோம், நாங்களும் பெண்கள் தானே, எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொன்னா எங்களை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பல கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இதுல திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில தான் சொல்லியிருந்தாங்க, இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்க நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செல்வ பிறந்தீங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயம் Zone 3 Zone 4ல நாங்க பிரைவேடைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவிக்கா நகர், ராயபுரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க இந்த தூய்மை பணி அப்படின்றத பிரைவேடைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முந்தானத்து கூட பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ராயபுரம்ல மெயின் ரோட்லேயே குப்பைகள்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க. அது சுத்தமாக க்ளீன் பண்ணுறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சார்பாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ செல்வ பிறந்தகை அவங்க இன்னொரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த பிரைவேடைஸ் பண்ணப்ப ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா,
பிரைவேடைஸ் பண்ணிட்டா இது அவங்களோட குலத்தொழில் ஆக்கிற மாதிரி ஆயிடுமே, அவங்கள வந்து ஜென்ரேஷனா இந்த தொழிலை பண்ணிட்டு வராங்க, திருப்பியுமே அவங்களோட ஜென்ரேஷன்ஸை இதே தொழில் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அவர் என்ன புரிஞ்சுட்டாரு அப்படின்னா, இது அவங்களோட குலத்தொழில் ஆக்குவார் அப்படி சொல்லி திமுக வாக்குறுதி கொடுக்கல. இது அவங்களுக்கு இப்ப ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கு இந்த வேலையை நிரந்தரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவாரு, இது நம்ம வீட்டுக்கு போனாதான் புரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன், மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, உரிமை தொகை வந்து அனைத்து மகளிருக்கும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. உரிமை தொகை வந்து தமிழகத்துல பல பேருக்கு கிடைச்சது, பல பேருக்கு கிடைக்காம இருந்தது, அதை நாங்க மறுபடியும் கொண்டு வர போறோம், கிடைக்காத பெண்கள் எல்லாருக்குமே நாங்க உரிமை தொகையை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டு இருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு, கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். நீங்க தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க, இந்த மாதிரி தமிழக பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கேட்டா என்ன சொல்றீங்க, தகுதி உள்ள பெண்களுக்கு அப்படின்னு மாத்தினீங்க. அதை கேட்டதுக்கு நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி மழுப்புனீங்க. இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால பெண்கள் வாக்குகள் நமக்கு முக்கியம் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த பக்கம் இழுக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க வாக்குறுதி கொடுத்தது 2021க்கு முன்னாடி, 2021ல நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க. அப்ப ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இதை செஞ்சிருக்கணும்ல. 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்தா இதை தொடங்கவே செய்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த 2023 டயத்துல எதிர்கட்சிகள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஒரு 20 மாசம் கழிச்சு தான் கொடுத்தீங்க, அந்த 20,000 எப்ப தர போறீங்க அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணாங்க. அது இப்ப திருப்பி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மெயின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிலவங்க பணக்கார வீட்டில் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமா சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே தெரியாதா பணக்காரங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற கேள்வி எதிர்கட்சிகள் கேட்டாங்க முன்னாடியே. அதாவது திமுக நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்ன பேசுவாங்க நமக்கு ஞாபகம் எல்லாமே இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்றாரு, நாங்க கொடுக்குற காசுல தானே மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் வாங்குறீங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, காதல தங்கம் போடுறீங்க உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரியான கேளிக்கையான விஷயங்கள் எல்லாமே திமுக நிர்வாகிகள் கிட்ட இருந்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்களே, அது என்ன உனக்கு தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல எத்தனை பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க, எத்தனை மாணவர்கள் சிறப்பா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்த்துற விதமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே அரசு பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால தினமுமே பார்க்க முடியும். அதாவது ஒரு மாவட்டங்களே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அதாவது ஒரு கிராமத்திலேயே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளோட நிலைமை அப்படின்றது கட்டடங்கள் சரியில்லாம இருக்கிறதும், ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதும், உணவு இல்லாம இருக்கிறதும், இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஜூன் மாசம் ஓர்நீர் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. ஜூலை மாசம் உங்களோட சாலை அப்படின்னு சொல்லிட்டு முகாம் போட்டாங்க. அந்த முகாம அரசு பள்ளிகளே வச்சு நடத்துற அளவுக்கான ஒரு அவல நிலை இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் கல்வி சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியிலுமே பாத்தீங்கன்னா, குடுக்குறா காசுக்கு மேல கூவுறப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தரும் பண்ண விஷயங்கள் எல்லாமே இருந்தது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அரசு பள்ளிகள் இப்படிதான் இருக்கு. தமிழகத்துல அரசு பள்ளிகள் எடுத்துட்டாலே 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க. அரசு பள்ளிகள்ல மாணவிகளை சேர்க்கணும்னு பேரண்ட்ஸ் நினைச்சாலே ஐயோ அங்க வந்து ஆசிரியர்கள் சரியில்லாம பாலியல் துன்புறுத்தல் நடந்துருமோ அப்படின்ற அச்சுறுத்தல் இன்னமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நாளுமே அந்த நிலை ஏற்பட்டு இருக்கு. அரசு பள்ளிகளை வந்து நாங்க சீரமைக்க போறோம், அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த நிதியெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை பார்த்து கேள்வி கேட்கணும் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஆனா என்ன பண்ண முடியுது? ஒண்ணுமே பண்ண முடியலையே. இதுல பள்ளிகளும் கல்லூரிகளும் எந்த காசை வச்சு கெட்டுறீங்க அப்படின்னு கேட்டா கூட நம்ம கோவில்ல இருந்து வரக்கூடிய காசை எடுத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் கெட்டுற மாதிரியான ஒரு தகவல் வருது. அப்போ
பள்ளி கல்வித்துறைக்குன்னு ஒதுக்குற நிதி எங்கதான் போச்சு அப்படின்ற கேள்விக்குறியும் உள்ளாகுது இல்லையா? இதுல அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகளுக்கு செலவு பண்ற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு விஷயம் பார்த்தா கூட இன்னொரு விஷயம் என்ன பாக்குறாங்கன்னா, பெற்றோர்களுக்கு இந்த ஆசிரியர் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆசிரியர்கள் பண்ற விஷயம் வந்து நிறைய ஆசிரியர் மேல இந்த சந்தேகத்தை வர வைக்கிற அளவுக்கு இந்த பெற்றோர்கள் வந்து இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேத்துக்கு பாளையங்கோட்டையில ஒரு ஸ்கூல்ல ஒரு 6 பெண்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பெண்கள் அங்க மது அருந்திருக்காங்க அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்தது. அந்த 6 பெண்களையும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கு போயிட்டு சகஜமா ஒரு பீர் பாட்டில் வாங்கிட்டு வெளியே வராங்க அப்படின்ற ஒரு காட்சிகள்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த வாயில வைக்கிற இந்த ஒரு சில போதைப் பொருள்லாம் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, 12வது படிக்கிற மாணவர்களுக்கு ஈஸியா முன்னாடிலாம் வந்து ஒரு 18-20 வயசு ஆனால் கிடைக்கிற போதைப் பொருள் அப்படின்றது இப்போ ஒரு 12 வயசு ஆகிற மாணவருக்கே சகஜமாக கிடைக்குது அப்படின்ற அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, ஒரு ஆர்டிக்கலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. இதை நம்ம இனி கண்கூடாவே பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல மாணவர்களை கட்டுப்பாடாக வைக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை மட்டும் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து வகுப்பறைக்கு நம்பி அனுப்புறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க. ஆனா அந்த ஆசிரியர்களே இதை பார்க்காம இருக்காங்க அப்படின்னா இதை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது இல்லையா? இதே மாதிரி தாம்பரத்துல ஒரு அரசு பள்ளி இருந்திருக்கு. அந்த அரசு பள்ளியில 10வது படிக்கிற மாணவனை 9வது படிக்கிற மாணவன் கத்தியால வெட்டி இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க 2 பேரோட ஊரு வேற வேற ஊர் சண்டையினால ஏற்பட்ட தகராறு இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது தொடர்பா 10வது படிக்கிற மாணவன் தலைமை ஆசிரியர் கிட்ட போய் முன்னாடியே புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வருது, சண்டை போடுறாங்க, நான் இப்படியே போச்சுன்னா இந்த பள்ளியில படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 9வது படிக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ட உடனே எப்படி எங்களை சொல்ல போச்சு அப்படின்ற ஒரு கோபத்திலையும் ஒரு ஆணவத்திலையும் செஞ்ச செயல் தான் இந்த மாதிரி. 9வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 10வது படிக்கக்கூடிய மாணவனை கத்தியால வெட்டியிருக்கான். இந்த செய்தியை கேட்கும் போது மாணவர்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை கூட பார்க்காம என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னதான் நம்ம திரும்பி அரசாங்கத்தை இவ்வளவு குறை சொன்னாலுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உயர போதானா கிடையாது, அரசு பள்ளியோட தரம் உயர போதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனாலும் இவங்க விளம்பரத்துக்காக நிகழ்ச்சி நடத்த தான் செய்வாங்க. சரி, இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அண்ணாமலை அவங்க நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, KN நேரு மேல பாத்தீங்கன்னா 2 ஊழல் புகார்கள் கொடுத்திருந்தாங்க. ஏப்ரல் மாசம் வந்து ஒரு ரைடு ஒன்று வந்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அரசு வேலைக்காக 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் அது மட்டும் தான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதானே, அது மட்டும் தானே கவனிக்கிறீங்க. ஆக்சுவலா அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு சின்னதா சொல்லிடுறோம், அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆகஸ்ட் 2024 இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊழல் நடந்திருக்காங்க. இந்த பணம் வாங்குறதுக்கான கமிஷன் மற்றும் பணம் வாங்குறதுக்கான ஆவணங்கள்லாம் அவங்களோட வீட்டில் இருந்திருக்கு. ஆக்சுவலா 2013 ஒரு லோன் ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு லோன் ஒன்று வாங்கியிருக்காங்க. KN நேரு அவங்களோட தம்பியான ரவிச்சந்திரன் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல லோன் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதுல 30 கோடி ரூபாயில 26 கோடி ரூபாய் வேற ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு மரணம் மாத்திருக்காங்க. அதுல 2021 CBI கேஸ் போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் FIR இருக்கிறதுனால அதுல ED வந்து உள்ள வந்து ரைட் பண்ணாங்க. அந்த ரைட் பண்றப்ப கிடைச்ச ஆவணம் தான் இது. ஆக்சுவலா அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ED வைக்கிறாங்க. அந்த பணம் வந்து வாங்கினதுக்கான ஆதாரங்கள் வந்து அவங்க வீட்டில் இருந்திருக்கு. இந்த ரைட் பண்ண இடத்துல இருந்து இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 3 இடங்களை ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் கிடைச்ச ஆவணங்கள் வச்சு தான் ED வந்து இந்த அனலைசிஸ் பண்ணிட்டு 2 லெட்டர் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்டோபர் மாதம் ஒரு லெட்டர் அமைச்சாங்க 288 கோடி ரூபாய்க்கு. அது வந்து 25 லட்ச ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் இவங்க பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அண்ணாமலை நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 496 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த 496 மார்க் மேலேயே ஒரு 4-5 மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலை கொடுக்கல. ஆக்சுவலா என்ன கிரைட்டீரியால வேலைக்கு இவங்க ஆள் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியல. அதெல்லாம் விளக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2வது லெட்டர் பாத்தீங்கன்னா இந்த டெண்டர்லாம் கொடுக்குறப்ப அதுல 10ல இருந்து 15% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுல தான் 1020 கோடி 288 கோடி 1020 கோடி அப்படின்னு 2 ஊழல் நடந்திருக்கு. ரெண்டுமே வேற. ஆக்சுவலா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போக போய் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு இதுக்கு DGP கிட்ட வந்து நீங்க FIR போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம போட்டிருக்காங்க அப்படின்னா கிடையாது. ED வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் FIR இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ இந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2வது லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் வடிவேல் காமெடியில 2 போஸ்டரை வந்து பிரிச்சு பேசுவாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா 2 ஊழல் நடந்திருக்கு. தங்க பதக்கம் அப்படின்ற அந்த வார்த்தையை தங்க பதக்கம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 888 கோடி மட்டும் தான் லெட்டரை அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி தங்க பதக்கம் அப்படின்னு சேர்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது 2 லெட்டர் அமைச்சிருக்காங்க, ஆனா ஒரே ஒரு லெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊடகங்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் போட்டு வச்சிருக்காங்க.
ஊடகங்கள் எந்த அளவுக்கு திமுக அரசுக்கு கைகூலியா இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம தீபத்தூண் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீபத்தூணையே மாத்தி அளவைக்கல் அப்படின்னு சொல்லி போடுற அளவுக்கு ஊடகங்கள் அந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நாங்க விளம்பரம் பண்ணியாவது இந்த 2027 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கும் ஊடகங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நேத்துக்கு இந்த ஜிஆர் சாமிநாதன் அவங்க டிசம்பர் 1ஆம் தேதி இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. 3ஆம் தேதி விளக்கேற்றணும், தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி இந்த 2 நீதிபதிகள் தலைமையில அந்த விசாரணை போச்சு, மேல்முறையீடு போச்சு. அவங்க வந்து ஜிஆர் சாமிநாதன் கேஸை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி ஜிஆர் சாமிநாதன்ல ஒரு கண்டெம்ட் ஆஃப் தி கண்டெம்ட் அது திமுக அரசாங்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேல்முறையீடு மனு திமுக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருந்தாங்க. போட்ட உடனே ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அதாவது இந்த தீர்ப்புக்கு எதிராக HRNCA இந்த மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க, அந்த மாவட்ட கலெக்டர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வரைக்கும் இந்த மேல்முறையீடு மனு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஜிஆர் சாமிநாதனோட தீர்ப்பை எதிராக வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வாதம் ஒன்று வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் தீபம்னா பெருசாக இருக்கும், இந்த ஹைட்டுக்கு இருக்கும், அதில் பெருசாக வந்து ஜெகஜோதியாக இருக்கும். மழை அடித்தாலும் என்ன அடித்தாலும் அது எரிஞ்சிட்டே இருக்கும், காற்று அடித்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு பெருசாக இருக்கா அப்படின்னா கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ஆதாரங்களாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1800 காலகட்டத்திலே வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த குழி ஒன்று இருக்குது, அதில் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ தீர்ப்பு கொடுத்தது எங்க, அந்த குழியிலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஏற்றுங்க அப்படின்னு. இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது HRNC சைடில் வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, திருவண்ணாமலையில் இந்த தீப கொப்பரை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். எங்ககிட்ட இவ்வளோ ஒரு டேபிள் இருக்குது, இந்த சைஸுக்கு இருக்கும். அந்த சைஸுக்கு ஒரு தீபத்தை வச்சு ஏற்றினாங்க அப்படின்னா தீபத்தூண்னா அவ்வளோ பெருசு தான் இருக்கணும். அதே மாதிரி தீபத்தூண் தானே இங்கே இருக்கணும். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் தான் இருக்குது, அதே மாதிரி தீபம் கொப்பரை தானே இங்கே இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய தீப கொப்பரை இருந்ததுன்னா இங்கே பெருசாக நெருப்பெரியும். அப்போ 50 மீட்டரில் தர்கா இருக்குது, அங்கே அனல் பறக்காதா அப்படின்ற ஒரு வாதத்தையும் வச்சிருக்காங்க. இது எங்களுக்கே பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ HRNCA இந்து அறநிலையத்துறை இந்த வாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.